அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரமதான் எபிசோட் 3க்கு உங்கள் எல்லாரையுமே வரவே இருக்கிறேன். அல்ஹம்துலில்லா. ரமதான் நம்மக்கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு 2-3 நாளாகவே இதே சிந்தனையாகவே தான் இருக்குது. ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ரமதானை நம்ம எப்படி கடக்க போகிறோம், எப்படி நமக்கு இந்த ரமதான் ஃபுல்லாக நமக்கு அல்லாஹ் பாக்கியமாக்கி கொடுக்க போகிறான், எப்படி நம்ம அமல்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு ரொம்பவே பயமாக தான் இருக்குது. பயந்துக்கிட்டே இருந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது தான், புரியுது. இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல நம்ம பிரார்த்தனை செய்யும்போது நிறைய நம்ம இது சம்மந்தமாக நம்ம அல்லாஹ்ட்ட கேட்குறதும் ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது. நம்மளுடைய பலகீனங்கள் எல்லாமே நம்ம பலமாக மாற்றணும் இந்த ரமதானில். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வை நெருங்கி போகக்கூடிய ஒரு பாதை எல்லாருக்குமே தினசரி இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பாதையை ரொம்ப தெளிவாக அல்லாஹ்க்காக மட்டும்தான் சரண்டராகி பண்ணக்கூடிய இந்த ஒரு மாதம் தான் ரமதானுடைய மாதம். அல்ஹம்துலில்லா. நன்மைகளை மட்டுமே நாம் எதிர்பார்த்து அல்லாஹ்வை நின்று வணங்கக்கூடிய, நோன்பு வச்சு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய ஒரு மாதமாக நம்மளுக்கு இந்த மாதம் இருக்குது. அல்ஹம்துலில்லா. அதே சமயத்தில் ஒரு வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி, வெளி வேலைகள் எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ இந்த ரமதானை அமல்கள் மட்டும் இல்லாமல் உடலுடைய விஷயங்களையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். நான் ரமதான் வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயிறு புண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தயிர் எடுத்துக்கிறேன். நைட்டு ஒரு 3-4 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் குட்டி குட்டி ஸ்பூனில் வெந்தயத்தை நீங்கள் சேர்த்து அதை நைட்டு ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம வெறும்னே எம்டி ஸ்டொமக்கில் இதை கன்சியூம் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணிட்டு வரதுனால அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இலகுவான ஒரு தீர்வை கொடுக்கும். இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு ஒரு வாரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. காலையில் இதை சாப்பிடும்போது கடிச்சிலாம் சாப்பிட வேணாம். ஜஸ்ட்டு ஸ்பூன் எடுத்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே ஒரு இனிப்பான டேஸ்ட்டோடு அப்படியே உள்ளே போகும். வெந்தயம் கசக்காது. அதே மாதிரி வயிறு ரொம்ப புண்ணாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க அந்த நோம்பு நேரம் மட்டும் இல்லை, நார்மலான டைம்லையே நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு 3 தடவை இதை சாப்பிட்டிங்கன்னா போதும். அடுத்தது கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே அல்ஹம்துலில்லா இருக்காது. நெக்ஸ்ட் டே இது நல்லா ஊறிடுச்சு. வீட்டில் இருக்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம். நானுமே கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா கன்சியூம் பண்ணிக்கிட்டேன். அல்ஹம்துலில்லா. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம கொடுக்கும்போது நம்மளே அறியாமல் நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட் நம்ம அடைகிறோம். ரொம்ப முத்த விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாடுபடுறதுக்கு இந்த மாதிரி அப்பப்போ நம்மளால் முடிகிறப்ப உள்ள பக்குவங்களை நாம் செஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லா. ரமதான் வந்துருச்சு அப்படின்னாலே பெண்களுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் என்னென்னா, வீட்டு வேலைகள்லாம் நிறைய இருக்கும், பிள்ளைங்களையும் வச்சுட்டு நம்ம எல்லாமே இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம தான் முடிச்சாகணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எபிசோட் 1ல் பார்த்தோம் இல்லையா? அல்ஹம்துலில்லா. அதில் முதல் ஸ்டெப்பாக நான் முசல்லா எல்லாத்தையுமே எடுத்து நல்லா எல்லாத்தையுமே துவைக்க போட்டுட்டேன். அதை துவைக்க போட்டுட்டு ரொம்ப அதை என்ன நினச்சிட்ருக்கேன்னா, அடுத்தடுத்தது வரக்கூடிய நாட்களில் நம்ம செய்யக்கூடிய ரெகுலரான வேலை கூட வித்தியாசமாக இருக்க போகுது. ரொம்ப வித்தியாசமான நாட்களை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த பிளானிங் கூட நம்ம நெருங்குவோம். எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அல்ஹம்துலில்லா. அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ரமதானில் மட்டும் இல்லாமல் ரமதான் முடிஞ்சவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு பிளான்டான ஒரு லைஃப்பை நாம் லீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டுக்கு வருது. ரமதான்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது கிச்சன் தான். கிச்சன் அப்படின்னாலே பெண்களுக்கு அல்ஹம்துலில்லா அதிகமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. மாஷா அல்லாஹ். நான் என் நோட்டை எடுத்து முதல்ல எழுத ஆரம்பிச்சிருவோம். இல்லைனா இப்படியே நம்ம யோசனை பண்ணிகிட்டே தான் இருப்போம், என்ன வாங்கணும் என்ன இருக்குது அப்படின்ட்டு. முதல்ல நான் நோட்டை எடுத்துட்டேன். லாஸ்ட் இயர் நான் ரமதான் எபிசோட் போட்டிருந்தேன். அந்த வீடியோஸே நான் ஒரு ரிவைஸ் மாதிரி பார்த்தேன், நம்ம என்னென்ன ஒர்க்லாம் செஞ்சு முடிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னு. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ரமதான் 2025ல் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும் முதல்ல நான் இன்க்ரீடியண்ட்டுன்னு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரெசிப்ட்னு தனியாக போட்டுக்கிட்டேன். சம்டைம்ஸ் இன்க்ரீடியன்ட் ஞாபகம் வரல அப்படின்னா ரெசிபி என்னென்னலாம் யூஸ்வலாக என்னென்னலாம் செய்வோம், ஜென்ரலாக நம்ம செய்கிறத எழுதிட்டா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் நமக்கு ஞாபகம் வரும்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ட் ஞாபகம் வரதெல்லாம் கடகடன்னு எழுதிடலான்னு சொல்லிவிட்டு கடலை மாவு, அரிசி மாவு, இதெல்லாம் பஜ்ஜி மிக்ஸ் எல்லாமே நானே தான் வீட்டில் செஞ்சுப்பேன். நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் இல்லையா? அதனால் நான் வெளியில் வாங்க மாட்டேன் ரெடிமேட். ஸோ அதுக்கான தேவையானது எல்லாமே நம்ம எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நான் எழுதிட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சேமியானா இருக்கட்டும், அரிசி மாவு, ரவை, அதுக்கப்புறம் கடலை மாவு, ப்ரௌன் கடலை, சுண்டல் மாதிரி இருக்கும் இல்லையா அது, ப்ரௌன் சுகரு, இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். இதில் நம்ம எழுதுறதெல்லாம் இல்லாத திங்ஸ்ன்னு கிடையாது. நமக்கு என்ன அதிகமாக தேவைப்படும் ரமதான்லங்கிறது தான் நம்ம மைண்டில் இருக்குது. ஸோ வீட்டில் இருக்குது இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு விட்டுருங்க.
ரமதான்னு ஞாபகம் வந்தோடனே கிச்சன் ஐட்டம் என்னென்ன ஞாபகம் நமக்கு தேவை, அதிகமாக எது உபயோகமாகும், புழக்கத்தில் நம்ம எதை அதிகமாக யூஸ் பண்ணுவோங்கிறத நம்ம எழுதிக்கலாம். அப்படி நான் வந்து வரிசைக்காக எழுதிட்டு வரும்போது டக்குன்னு நான் ரொம்ப நேரம் யோசிக்கிறேன், நிறைய விஷயங்கள் ஞாபகம் வர மாட்டேது. நான் உடனே ரெசிபி எழுத ஆரம்பிச்சிட்டேன். சரி, என்ன நம்ம வந்து ஃபுட் வந்து நம்ம என்ன சமைப்போம் அப்படின்ட்டு. சரி, நம்ம போய் நம்ம ரெசிப்பியில் வந்து கஞ்சின்னு எழுதலாம், கஞ்சி தானே நம்ம சம்பவம் பண்ணோம். அப்போ தான் ஞாபகம் வருது, கஞ்சியில் வந்து நான் ஓட்ஸ் கஞ்சும் தனியாக காய்ச்சுவேன், நோம்பு கஞ்சி மாதிரியே. சம் டேஸில் வந்து ஜீரக சம்பா பாஸ்மதி ரைஸ் போட்டு நான் கஞ்சி காய்ச்சுவேன். அதை நுணுக்கி விட்டு நம்ம நோம்பு கஞ்சி வச்ச மாதிரி செய்வோம். ஸோ அப்போ உடனே ஜீரக சம்பா அரிசி இருக்குதோ இல்லையோ எழுதிடுவோம். அதே மாதிரி வந்து பாஸ்மதி எழுதிடுவோம், ஓட்ஸ் எழுதிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த ஞாபகம் வர வர எழுதணும். அதுக்கப்புறம் திருப்பி என்னமோ ஞாபகம் வரல. அகெயின் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கடலைப்பருப்பு நான் வடைன்னு போட்டோடனே கடலைப்பருப்பு ஞாபகம் வந்துருச்சு. அதை போல உடனே கடலைப்பருப்பு நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். பட் என்னென்ன வேணும், நம்ம என்ன யூஸ் பண்ணுவோங்கிறத நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் நான் செக் பண்ண ஆரம்பித்தேன். என்னென்னலாம் இருக்குது. ஸோ அரிசி மாவு, கடலை மாவு இதெல்லாம் இருக்கா. ஃபர்ஸ்ட் நான் எடுத்து பார்த்தப்போ காஞ்ச மிளகா வந்து இருந்துச்சு. சட்னி எதுவும் வேணும்னா காஞ்ச மிளகா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஃபுல்லாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் ரீசெண்டாக தான் அதை நான் கொட்டினேன். ஸோ அது வந்து நமக்கு ஒரு மைண்ட் கிளியர் ஆகிடும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோன்னா. அரிசி மாவு சுத்தமாக இல்லை, ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கும். கடலை மாவுமே ஒரு 4-5 ஸ்பூனுக்கு இருந்திருக்கும். ஒன் டைம் ஆனால் அதை யூஸ் பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் நமக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இது தெரிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் சில பேசிக்கான ஐட்டம்ஸ் இருக்குது. சாலியா இங்கே காமிச்சிருக்கேன். இது வந்து நான் நிறைய இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். சாலியாவில் ஒரு ரெசிப்மே போட்டிருக்கேன். இது வந்து உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் இட்லி பொடியெலாம் கூட நான் அரைச்சேன்னா சேர்த்துக்குவேன். இதை பாலில் ஊற வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது. ஃப்ளக்ஸீட் வந்து கண்டிப்பாக நோம்பு நேரத்தில் வந்து சஹருக்கு முன்னாடியே நம்ம நைட்டு தூங்குறோம்ல, ஊற வச்சுட்டு சஹருக்கு எந்திரிக்கும் போது எம்டி ஸ்டமக்கில் இந்த ஒரு கிளாஸ் தண்ணியை நான் குடிச்சிருவேன். அந்த அல்சர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், பல விஷயத்துக்கு வந்து ஃப்ளக்ஸீட் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. 3வது என்னென்னா பாதாம் பிசின் மஸ்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக நன்னாரி சர்பத்தோ இல்லை வந்து நம்ம ஏதாவது சர்பத் செய்யும்போது நம்ம கண்டிப்பாக ரோஸ் மில்க் அந்த மாதிரி செய்யும்போது கூட பாதாம் பிசின் கண்டிப்பாக சேர்த்துப்போம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இருந்த ஸ்டாக்கை வந்து ஊற வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு கொஞ்சம் போட்டுடலாம், இப்போவே ஊற வச்சிடலான்ட்டு வச்சுக்கிட்டு பாக்கியை வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டேன். பாதாம் பிசின் ஸ்டாக்கில் இருந்துகிட்ருக்கு அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சோண்டு போட்டுட்டு ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஏற்றிடுறேன். அடுத்ததாக கோதுமை மாவுடைய தேவை. எனக்கு மைதா கூட நோம்புலலாம் தேவைப்படாது. ஈத் அன்னைக்கு மட்டும்தான் நான் மைதா யூஸ் பண்ணுவேன். மற்ற டேஸ்லலாம் மைதா வாங்குறதே கிடையாது. கோதுமை மாவு தான் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நிறைய தேவைப்படும். ஸோ கோதுமை மாவு திடீர்னு ஒரு கிரேவி செய்கிறோம், டக்குன்னு ஒரு ரொட்டி மாதிரி செஞ்சிடுறோம், இல்லை திடீர்னு கச்சோரி மாதிரி செஞ்சிடலாம், இல்லை கோதுமை தோசை ஊற்றிக்கலாம், எதுனாலும் கோதுமை தான். 2வது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடல் பாசி இருக்கணும். நான் யூஸ்வலாகவே கடல் பாசி கொஞ்சம் அடிக்கடி ஊற்றிப்போம், சம்டைம்ஸ் மறந்துடுவேன். இருந்தாலும் நான் முன்னாடியே வச்சுக்கணுன்ட்டு நான் வந்து ஒரு பெரிய பாட்டிலாக வாங்கி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு வச்சுட்டேன். ஸோ ரமதான் வரதுனால அன்றைக்கி தான் நான் ரீஃபில் பண்ணேன். இப்போ நான் சொல்லியிருந்தேன் கஞ்சி காய்ச்சும் அப்படின்னு, ஜீரக சம்பா இருக்கான்னு பார்த்தேன், இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ், நிறையவே இருந்தது. அதை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கிறதுன்னு வாங்கல, கொஞ்சம் கரகரன்னு அரைப்பாங்கள்ல, அந்த மாதிரி அரைச்சி நான் வந்து ஒரு எண்ணத்தில் போட்டு வச்சுக்கிறேன். ஒரு தூக்கு சட்டி மாதிரி என்னோடய கம்ஃபர்டான ஒரு பாத்திரத்தில் நான் போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் பாட்டிலோ இதுலையோ போட்டு முன்னாடியே வச்சுக்கிட்டா யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் ரொம்ப கம்மியாக பொடி பண்ணியிருக்கேன்ல, ஆக்சுவலாக இதில் வந்து பாஸ்மதி ரைஸும் சேர்த்து அரைப்பேன் சரிசமமாக போட்டு. பாஸ்மதி என்கிட்ட இல்லாதனால அப்புறமா நம்ம அரைச்சிட்டு சேர்த்துக்கலான்ட்டு. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஓட்ஸையுமே நான் வந்து இந்த மாதிரி கோர்ஸாக நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுப்பேன். அரிசி கஞ்சி போடாத நாளில் நான் ஓட்ஸ் கஞ்சி போட்டு குடிப்பேன். அது அரிசி கஞ்சிக்கும் ஓட்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே இருக்காது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சேனலில் அதுக்கான ரெசிப்ட் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப அரைச்சோம்னா கீழே உள்ளது மட்டும் அரைஞ்சிட்ருக்கும், மேலே உள்ளது அப்படியே இருக்கும், கீழே உள்ளது ரொம்ப பவுட்ரு மாதிரி ஆகிடும். ஸோ அதுவுமே நான் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது நன்னாரி வந்து வேர் மாதிரி வாங்கி, நன்னாரியோடைய வேரை வாங்கிட்டோன்னா அதில் நம்மளே வீட்டில் சர்பத் செஞ்சுக்கலாம். ஸோ நன்னாரி சர்பத் நம்ம கடையில் வாங்கும்போது அதில் நிறைய எசன்ஸு, நிறையா ஒரு மாதிரி சிரப்லாம் சேர்க்குறாங்க, நிறைய சுகர் சேர்க்குறாங்க, அதில் என்ன சேர்க்குறாங்கன்னே தெரியல. அதனால் நம்ம வேர் மாதிரி வாங்கி கொஞ்சம் வருஷமாகவே நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
நான் வந்து ஒரு 1/2 kg தான் அந்த வாட்டி வர வச்சேன். அதில் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து இப்போ நான் கன்சியூம் பண்ணேன். ஏன்னா இன்னும் வெயில் காலங்கள்லாம் வர நாட்கள் இருக்குது. அப்போ நம்ம நன்னாரி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இதை நல்லா என்ன பண்ணணும், நம்ம இடிச்சிட்டு வாஷ் பண்ணிடணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சிட்டே இருக்கணும். அது தூளாக தேவையில்லை. அதுலேருந்து சாறு வெளியே வரத்துக்காக நம்ம இடிக்கிறோம். இடிச்சிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓரளவுக்கு வாஷ் பண்ணும்போது வடித்து வாஷ் பண்ணாமல் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணணும். தண்ணி திறந்து விட்டுட்டு அப்படியே ஒரு வடித்தட்டில் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா கீழே மண்ணெல்லாம் போயிடும். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு துணி பை மாதிரி போட்டு இன்னொரு பிளாஸ்டிக் கவர் கட்டி ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சிடலாம். வெளியில் வச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது மாதிரி ஒரு 1/2 குக்கர் ஒரு 1/4 குக்கருக்கு தண்ணி வச்சு 1/2 மணி நேரம் கொதிச்சிச்சு. அது அப்படியே பாதி ஆனதுக்கப்புறமா ஒரு தடவை நான் வடிகட்டிடுறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் வடித்தட்டுறது. ஃபர்ஸ்ட் டைம் வடித்தட்டினதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம வடித்தட்டிடுவோம். அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், திருப்பியுமே தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைப்போம். இந்த மாதிரி சில பேர் வந்து ஒரு அதிகமான அளவு இருந்ததுன்னா ஒரு 2-3 தடவை கூட கொதிக்க வைப்பாங்க. நான் வந்து இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக போடுறதுனால நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு 2 டைம்ஸ் தான் நான் வந்து கொதிக்க வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அகலமான பாத்திரத்தில் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு தடவை வடித்தட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன், அதே நன்னாரி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுவுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்டேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் கொதிச்சிருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா கொதிக்கணும். இதில் நிறைய மண் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த வடித்தட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வடித்தட்டு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் வந்து நான் அதுக்கப்புறமும் குட்டி குட்டி வடித்தட்டில் நான் வடித்தட்டிட்டேன். நான் வந்து இதில் கருப்பட்டி சேர்க்குறேன். ரொம்ப நிறைய ஸ்வீட் சேர்த்துற வேணாம். தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நம்ம சர்பத் செய்கிறப்ப தேவைப்பட்டால் வேணால் நம்ம ஏதாவது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெறுமனையே அந்த நன்னாரி மட்டுமே காய்ச்சி வச்சோன்னா அந்த ஸ்மெல்லு ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கருப்பட்டியை நாம் சேர்த்துக்கிறோம். ஸோ இதில் நம்ம இது ஒரு 10-15 மினிட்ஸ் கொதிச்சிச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வடித்தட்டி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போட்ட நன்னாரிக்கு எனக்கு ஒரு 1.5 பெரிய அண்டா அளவுக்கு எனக்கு கிடச்சிச்சு. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் ஊற்றுறதா ஊற்றிக்கோங்க. இல்லைனா பாட்டிலில் ஊற்றிட்டதுக்கப்புறம் ஆறணுன்னு நீங்கள் வந்து அதை எடுத்து வச்சிடலாம். க்ராசரிஸ்லாம் என்ன இருக்குது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இங்கே நான் இந்த மாதிரி ஒரு யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பேன். என்னோடய அந்த பேஸ்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் வெளியில் எடுத்து அதுலேருந்து நான் ஒரு இமேஜினேஷனுக்கு வந்தேன். ஓகே, இந்த ஐட்டம் இருக்குது, இந்த ரெசிபி வந்து இன்ஷால்லா நம்ம நோம்பில் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. சேமியா, சோயா சங்க்ஸ் இருந்தது, பேன்கேக் மிக்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி கொஞ்சம் அந்த கிளாஸ் நூடுல்ஸ் இருந்தது, அதுக்கு சில மாவு வகைகள்லாம் இருந்தது. இது எல்லாமே பார்த்துட்டு என்னென்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குது, என்னென்ன நம்ம தேவையில்லைங்கிறதையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ரமதான் ப்ரிப்பரேஷன் என்னெல்லாம் மெயினான விஷயமோ அதெல்லாம் நான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இன்னொரு பார்ட் வீடியோ இன்ஷால்லா நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம குடும்பத்துக்கு எப்படிலாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். எல்லாரும் ஒரே மாதிரி ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு ரமதானுடைய நாட்களை அடையிறதுக்கு தயாராகும் இன்ஷால்லா. கண்டிப்பாக இன்னொரு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் இருக்கக்கூடிய வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.